வணக்கம் நண்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த நாட்களில் நிறைய பேரோட வாழ்க்கை சோர்வடைந்து பலவீனடைந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கை எப்படி இருக்குது, லைஃப் எப்படி இருக்குது, நான் எவ்வளோ முயற்சிக்கிறேன், என்னென்னோ பண்ணுறேன், எல்லாமே எப்படி இருக்குது என்று சொல்லி நிறைய பேர்கள் அதாவது சந்தோஷமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2% தான். பட் 8%, அதாவது 80% என்ன என்றால் எல்லாருமே டயர்டில் இருக்கிறாங்க. எல்லாரும் சோர்ந்து போய் எல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க. நல்லா கொஞ்சம் பாருங்கள். ஏன் சோர்ந்து போகிறோம், ஏன் டயர்டாக இருக்கிறோம்? நமக்கு யாரும் கிடையாது, நமக்கு நம்பிக்கை உள்ள வார்த்தை எதுவுமே கிடையாது, எதிர்காலத்தை குறித்து நிச்சயம் இல்லை என்று இந்த நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறவங்க தான் டயர்டாக இருப்பாங்க, சோர்ந்து போயிடுறவங்க இருப்பாங்க. அப்போ டயர்ட் இல்லாமல் சோர்ந்து போகாமல் திடகாத்தமாக நம்பிக்கையாக இருக்கிறதுனா அதுக்கு தான் கடவுள் உங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் உங்கள் மேலே இருக்கும் பாருங்க. அந்த வாக்குத்தத்தம் என்ன? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். டெவலப்மெண்ட் வாழ்க்கை இருக்குது பாருங்க. விரிவாக்கக்கூடிய லைஃப் இருக்குது. இன்னைக்கு சுருங்கி போயிருக்கலாம், இன்னைக்கு ஒடுங்கி போயிருக்கலாம், லைஃப் ஒரே இடத்துல லாக் பண்ணப்பட்டபடி இருக்கலாம். எத்தனை சூழ்நிலை நெருக்கடிகள், இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, சோர்ந்து போக. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற மாதிரி லைஃப் இருக்கா? இன்னைக்கு நடப்பட்ட சரியாகப்பட்டது இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். ஆனால் இன்ச்சியாக நகர்ந்து அது மிகப்பெரிய ஒரு மரங்களாக வளர்ந்து போகும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை இன்ச்சியாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கீங்க, அது நீங்களே கவனிக்காமல் இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க உங்கள் வாழ்க்கை பசுமையாக மாறும், வெற்றியாக மாறும், ஜெயமாக மாறும். நீங்கள் செய்கிற ஊழியங்கள், செய்கிற வியாபாரங்கள், பிஸ்னஸ்கள், கான்ட்ராக்டுகள், ஜாப்புகள், எஜுகேஷன், ஃபேமிலி, என்னென்ன டிபார்ட்மெண்ட், அத்தனை டிபார்ட்மெண்ட் கொடிகட்டி பறக்காங்க. அப்படி கொடிகட்டி பறக்கும்போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.